வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய பிரயாணம் ஏற்காட்டில் கண்டினியூஸாக ஒரு 5-6 நாளாக மழை பெஞ்சுதுன்னு சொன்னாங்க. அதனால் நல்லா பச்சையாக இருக்குது, கொஞ்சம் செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கிளைமேட்டு நல்லா இருக்குனாங்க. அதெல்லாம் நம்மளுடைய நண்பரை சந்திக்கிறதுக்கு இன்றைக்கி வர சொல்லியிருந்தார். சரி போயிட்டு அப்படியே ஏற்காடு இன்றைக்கி ஒரு விளாக் போடலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே புறப்பட்டு போயிட்டுருக்கேன். போக போக மற்ற அனைத்து பயனுள்ள செய்திகளையும் உங்களுக்கு போடுறேன். ஏற்காடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது சோதனை சாவடி. அதாவது நம்ம 2 வீலருக்கு இல்லைங்க, 4 வீலர், டூரிஸ்ட் பஸ்ஸு எல்லா வண்டிக்கும் உண்டு. இந்த பின்னாடி இருக்க மலை பாருங்கள், நல்லா பசுமையாக இருக்குது. இந்த நடுமத்தியில் இருக்க மலை பார்த்திங்கன்னா காஞ்சி போயிருக்குது. இப்போ தான் அப்படியே மழை வர ஆரம்பிச்சிருக்குது. அப்படியே மரம்லாம் இப்போ தான் தலையெல்லாம் கொட்டி புது தலை எல்லாம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்ட் பண்ணல. இப்போ ஆர்ட் பண்ணியிருக்காங்க, மிக நல்லா இருக்குது. அப்படியே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் ரெயின் கோட்டு போட்டு நம்ம அப்படியே போகிறோம். நல்லா மழை பெஞ்சுன்னா இந்த பாலத்தில் தண்ணி வரும். இப்பொழுது மழை ரொம்ப குறைவு. பஸ்ஸு அன்றைக்கி விழுந்த இடம் இந்த இடம் தாங்க. இந்த மரத்தை உடச்சிக்கிட்டு தான் அந்த ரோட்டில் சேரன் செங்குட்டவன் வளைவில் கரெக்டாக விழுந்துருச்சு. மேலே ஏறுற வழியில் சாலை முனியப்பன் கோயில், அதை எடுத்துகிட்டு நிறைய கடையெல்லாம் இருக்குது, சின்ன சின்ன கடையெல்லாம். ஏற்காடு மேலே வந்தாச்சு. மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா அப்படியே தூரலாக தான் இருந்தது. அப்புறம் மேலே ஏறின பிற்பாடு பார்த்திங்கன்னா செம வெயிலாக தான் இருக்குது. லேக்கில் இன்றைக்கி போட்டிங் நிறைய இருக்குது. லீவ் டைத்தில் டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் வந்துருக்காங்க. நான் மேலே ஏறும்போது நல்ல பசி. அதனால் நான் நம்ம ஸ்வீட் ராஸ்கல் ஹோட்டலில், நம்ம விசு காளியப்பன் அவர்களுடைய ஹோட்டலில் ஒரு பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் வாங்கிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் நான் வெளியே போகணும். ஏற்காட்டில் மழை. ஏற்காடு ஜிஹெச்சினுடைய தோற்றம்.
அது புதுசாக மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துல தான் வந்துட்டு பஸ்ஸு கவுந்துது. அங்கேருந்து அப்படியே கீழே போயிடுச்சு. குருவம்பட்டி உயிரியல் பூங்காவிலிருந்து டேனிஸ்பேட்டை போகிற வழியில் இருக்க ஒரு ஃபாரஸ்ட்டு. இந்த ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சேலத்துக்கு அடிக்கடி மழை வந்துடும். இதே 15 நாளைக்கு முன்னாடி இந்த இடம் பார்த்திங்கனாக்கா அப்படியே காஞ்சி போய் இருந்தது. இப்போ லேசாக மழை பெஞ்சதுனால பச்சைகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் மழை காலம் தான், அதனால் ரெகுலராக மழை வந்துக்கிட்டே இருக்கும். காடுகள் இப்படியே இருந்ததுனாக்கா சூடு அனைத்தும் குறையும். அதனால் நம்ம காடுகளை அழிக்காமல் பார்த்துக்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கடமை தான். அடுத்த சந்ததியெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா இதுபோல் இன்னும் நிறையா காடுகள் உருவாகணும். நகர்ப்புறங்களையும் மரங்களை நிறையா நடணும்.